அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் முக்கியமான கேள்விகள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவர் தான் 1882 காலகட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை அமைச்சிருப்பார். ஸோ அதனால தான் இவர் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுறார் ரிப்பன் பிரபு. அடுத்தது குடவோலை முறை. ஸோ இந்த குடவோலை முறை அப்படிங்கிறது சோழர்கள் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த குடவோலை முறை அப்படிங்கிறத பற்றி. ஸோ எதுலனா உத்தரமேரூர் கல்வெட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறதுல இந்த குடவோலை முறை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதைய சங்க இலக்கியமான அகநானூர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த குடவோலை முறை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பானைக்குள்ளே சீட்டை எழுதி போட்டு ஒரு குழந்தையை வச்சு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா குடவோலை முறை அப்படிங்கிறது. இதை பற்றி அகநானூர்லேயும் சொல்லியிருப்பாங்க. உத்தரமேரூர் கல்வெட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம். அடுத்தது தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1994 ஏப்ரல் 22. ஸோ இது ஏன் இந்த 94 கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 73வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசில் கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாயத்துகளுக்கு 73வது சட்ட திருத்தம் 1992. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்க்கு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பாங்க. அதன்படி ஒவ்வொரு மாநிலங்களும் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புக்கான சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் 73வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஏப்ரல் 24, 1993 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு வருஷம் அப்படிங்கிறதா இதனுடைய கணக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 22, 1994 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மத்திய அரசு சட்டமான 73வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் 24, 1993. இந்த நாளை தான் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக நம்ம ஒவ்வொரு ஆண்டு கொண்டாடிட்டு வர்றோம். அடுத்தது கிராம சபை கூட்டங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 6 முறை நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2021க்கு முன்னாடி 4 முறை நடக்கும், 4 நாட்கள் நடக்கும் வருஷத்துக்கு. ஸோ இந்த திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 6 நாளாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நாள்? ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4 நாட்கள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், நவம்பர் 1 தமிழ்நாடு தினம். இந்த 6 நாட்கள் தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் அப்படிங்கிறது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக அறிமுகம் செய்தவர் தான் இந்த ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவர் 1882. அடுத்து இந்திய அரசு சட்டம் 1935 தான் பார்த்திங்கன்னா இது நடைமுறைக்கு வந்திருக்கும். மாகாணங்களில் பார்த்திங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது 1937. அடுத்து மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950. ஸோ நம்ம அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்தபோது ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தபோது பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது சட்டமே இருக்காது. சரியா? கிராம பஞ்சாயத்தோ நகர பஞ்சாயத்தோ அப்படிங்கிற ஒரு சட்டமே இருக்காது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் வச்சுருப்பார். டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 40 பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பிற்காலத்தில் வேணும்னா அரசு சட்டமாக ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதன்படி தான் 73வது சட்ட திருத்தம் மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மாநகராட்சியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேயர். மேயராவதற்கான குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது 21. ஸோ எம்எல்ஏ எம்பி ஆகணும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னா 25 வயசு. அதே உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடணும்னா 21 வயசு. மாநிலங்களவை எம்பி ஆகணுன்னாலும் 30 வயசு. ஸோ குடியரசுத் தலைவர், ஆளுநர், துணை குடியரசுத் தலைவர் ஆகணுன்னாலும் 35 வயது. அடுத்தது 1919 குழாய்கள் மூலமாக குடிநீர் விநியோக முறை இந்தியாவில் முதலில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார் அவர்கள் தான். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் நகரசபை தலைவராக இருப்பார். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னால் 5 ஆண்டுகள். அதாவது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லாமே பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான். அடுத்தது உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில தேர்தல் ஆணையம். இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை வரும். ஸோ உள்ளாட்சி அமைப்பை தவிர
மீதி எல்லாத்துக்குமே வந்து தேர்தல் நடத்தக்கூடியது இந்திய தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி அமைப்புக்கு மட்டும் தேர்தல் நடத்தக்கூடியது மாநில தேர்தல் ஆணையம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ மாநில தேர்தல் ஆணையராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் தான் வந்து 2 நாள் முன்னாடி தான் வந்து நியமிச்சிருப்பாங்க. ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறவங்க தான் வந்து மாநில தேர்தல் ஆணையராக நியமிச்சிருப்பாங்க. இந்த மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் தான். ஸோ ஆனால் பதவி நீக்கம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் செய்யக்கூடிய நடைமுறை எதுவோ, ஸோ அந்த அளவுக்கு மாநில தேர்தல் ஆணையருக்கும் அந்த பதவி பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசியலமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. 73வது சட்டத்திருத்தத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி 243 கேளை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பஞ்சாயத்து ராஜுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா 243லிருந்து 243 ஓ வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. பகுதி வந்து பார்த்திங்கன்னா 9 வந்து கொடுத்துருப்பாங்க. அட்டவணை எது, ஷெட்யூல் எது அப்படின்னா 11வது அட்டவணையில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து போட்டிருப்பாங்க. மொத்தம் 4 குழு வந்து போட்டிருப்பாங்க. பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி 1957. இவர் வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து பரிந்துரை பண்ணியிருப்பார். அடுத்தது அசோக் மேத்தா கமிட்டி 1977. இவர் வந்து 2 அடுக்கு முறையை வந்து பின்பற்ற சொல்லி பரிந்துரை பண்ணியிருப்பார். அடுத்தது ஜிவிகே ராவ் குழு, இது வந்து 1985 திட்டக்குழுவின் மூலமாக நிறுவப்பட்ட ஒரு குழு இது. அடுத்து எல்எம் சிங்வி குழு, இது 1986. இவர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துகளுக்கான அந்த குழு வந்து பரிந்துரை பண்ணியிருப்பார். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 40 டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு பேஸாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 73வது சட்ட திருத்தம் மற்றும் 74வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு காந்தியுடைய ஒரு கனவு திட்டம். இது இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. பஞ்சாயத்து ராஜ்யத்தின் பைபிள் என்று அழைக்கப்படுவது எதுனா அசோக் மேத்தாவினுடைய அறிக்கை தான். அடுத்தது கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது பகுதி 9 11வது அட்டவணையில் 29 பணிகள் கொடுத்துருக்குறாங்க. அதே நகர பஞ்சாயத்து அப்படிங்கிறது 74வது சட்ட திருத்தம், அதே 1992 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பகுதி வந்து 9(7) அட்டவணை அப்படிங்கிறது 12 வச்சுருப்பாங்க. 18 பணிகள் கொடுத்துருப்பாங்க. இதற்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 243 பியிலிருந்து 243 இஜட்ஜி வரைக்கும் இதனுடைய ஆர்டிக்கல். அடுத்தது முதல் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவிலேயே பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை முதலில் கொண்டு வந்த மாநிலம் ராஜஸ்தானில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நாகர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க 1959. இரண்டாவது பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது 2வது ஆந்திராவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல ராஜஸ்தான், 2வது ஆந்திராவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 73வது சட்ட திருத்தம் மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின் மூலமாக அரசியலமைப்பின்படி முதல்ல பஞ்சாயத்து தேர்தல் எங்கே நடத்தியிருப்பாங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த 73வது சட்ட திருத்தத்துக்கு முன்னாடியே வந்து ஆர்டிக்கல் 40 பேஸாக வச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கும். ஆனால் அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தது 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தம். நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னாடியே காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 1958 வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கும். அடுத்தது 3 அடுக்கு, அதாவது வில்லேஜு, பிளாக்கு, ஜில்லானா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 73வது சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தது ஏப்ரல் 24. 74வது சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தது ஜூன் 1. ஸோ இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேங்க்யூ.